பூத்து மாதிரி தாக்குதா ஒன்னும் இல்ல திரும்பி கிடக்குறான் சுத்து கிடக்குறான் அதனால இவனுக்கு என்ன ஒண்ணா இருக்கும் எப்படின்னா நான் போடியா படி டக்குன்னு போட்டு வந்து போறாங்க கை தூக்கி போடு மாமா ஐயோ சில்லுனுக்குதே கை யோ கை போடுறாங்க வா வா பண்ணப்பா சாமி ஐயோ கால போட்டியே வேற என்னது போடு கால பாட் அப்படியே கூல மேல குடி போட்டியே இல்லையா நான் போறேன் நீ படு ஐயோ அவங்க திருவா பண்றாங்க அவன் கேள்வி கேட்கறான் ஆனா 30 விழா ஒரு ஆளா நின்னு பண்ண பாரு அவ்வளவு அறிவா ஆமாங்க விழாவென்றால் உழைப்பது உழைப்புக்காகவே எவ்வளோ டான்ஸ் எவ்வளோ உடம்பு தயாராகுதா சரி கடிக்கலாமா ஐயோ நான் உனக்கு அது தருவா உனக்கு தனி இருக்குதுங்க உனக்கு தனியா எனக்கு மாப்பிள வாழ முக்கணி சாரு நீ உட்காரு அது உட்காரு நான் பாத்துக்கிறேன் உட்காரு மாப்பிள வாழை முக்கண சாரு மூட்டு போட்டு கொய்பி நீ சொல்லும் போதே ஞாபகமே வரல அப்படியா இதையா நான் குடிக்கிறது நீ முதல்ல குடி அப்புறமேட்டு பாரு எல்லாம் தான் சொல்லுவான் குடி குடிக்கலாமா சாப்பிட்டு பாரு நம்பிதான் குடிக்கிறேன் அங்க மாப்பிள வாழை முக்கண சாரு மூட்டு போட்டு கொய்பி இது ஒரு வாடகை அப்படிதான் வரும் சாப்பிட்டு பாரு குசூடு குசூடு நீ சொல்றேன்னு குடிக்கிறேன் உனக்காகவே எல்லாமே அப்படித்தான் குடிக்கிறான் அதுவும் சொல்லி தான் குடிக்கிறான் குடி அவள்தான் ஊத்து அது அப்பெல்லாம் துட்டு இருக்காது ஊருக்க வாங்க தலை மோந்துக்குவாங்க ஏன் தெரியுமா இது ஏற்கனவே நாத்தமா இருக்கும் இந்த நாத்தமா அந்த நாத்தத்தை அடிக்கிட்டோம் ஏன்னா பம்ப் செட்ல தண்ணி வரலன்னா சாணி போட்டு அடிச்சு எடுக்கிறாங்க போய் அது மாரி நீ சொல்றேனே குடி குடி காந்தலாம் காந்தலாம் தனி 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 கூடாது வெளிய வர கூடாது வெளிய வந்தா டூப்ளிகேட் குடிக்காம உள்ள என்னமோ நினைச்சேன்டா உடனிருந்தே இருப்பவன் நீதான்டா ஆமாங்க சூப்பர் டேய் அதுக்கு முன்னலாம் உலகத்தை நீ சுத்தி வருவேன் இப்ப குச்சி ஒண்ணு அந்த உலகம் ஒண்ணு சுத்தி உலகம் மட்டும் சுத்துற நான் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போ இங்கதான் இங்க உனக்கு நீ பத்து போறா கனவுல ஆயா வரும் ஆமா அன்று திருப்பார்க்கடலை கலந்தார்களே தேவர்களும் அரக்கரும் அந்த அமிர்தம் இருக்கு அதை விட மிஞ்சி போச்சு நீங்க வாரத்துல நானே போடுக்கா அதெல்லாம் சொல்லக்கூடாது படு என் ஆயா பாரு கனவுல படு சரி படு முதல்ல படு நீ சொல்றதுதான் படுங்க நான் வச்சிட்டு வரேன் இரு ஐயோ படு 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 அதான் குடியெல்லாம் எல்லாம் சொல்லு என்னவா எந்த ஓயா ஒண்ணும் கிடையாதுப்பா சரி அடுத்த வேலை அது யார மாட்டேன் மாமா இருமாமா படு படு பக்கத்துல துட்டு
இது கொஞ்சம் தள்ளி படிக்க சொல்லுங்க. மேட்ச் ரெடியா வருது. பங்காளி பத்தியா ஐயோ இவன் ஜா வெளிய வச்சுங்கடா. ஐயோ எங்க தாத்தா காட்டுற கோமண மாதிரி இருக்கு. ஐயோ எங்க கை வைக்கறமா சாரிங்க. அவர் பாதில கூட தெரிஞ்சிச்சு. ஏன் இந்த கையோட என்னடா ஆஸ்து மாதிரி கேக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. திரும்பி கிடக்குறான். சுத்து கிடக்குறான். அதனால இவனுக்கு என்ன ஒண்ணா இருக்கு. எப்படிடா நான் போடா? படி டக்குன்னு போய் வந்து போறாங்க. கை தூக்கி போடு மாமா. ஐயோ சில்லுக்குதே. கை யோ ஏறு மாதிரி போ. கை போடுறாங்க வா வா பண்ணப்பா சாமி ஐயோ கால போட்டியே. அப்புறம் வேற என்னது போடு? ஏ போடுறே. அப்படி கூல மேல குடி போட்டியே இல்லையா? நான் போறேன் நீ படு. ஐயோ ஐயா பாத்து ஐயா ஓட போறோம். ஒரு அறியாத பொண்ணை கேயவன் அம்மா எங்க அம்மா துவச்சிட்டு போட்டாங்க. எங்க அப்பாவை மன்னிச்சு நீங்க தான் ஏத்துங்க. எங்க அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கோமா. ஐயோ 60 20 எங்க இருக்குதுங்க? 60 20 சொன்னா 80 ரூபா வரும். கருப்பை எழுந்து நிக்கிறா. திருமண வயதுல ஒரு மகளுக்கு எனக்கு ஒரு திருமணம் முதலே இருக்கணும். ஆரம்பத்திலே நான் ஊத்தி ஊத்தி கொண்டு குடிச்சு பொண்ணு போல இந்த பொண்ணு அந்த பெண்ணை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள். அவள் கற்பை இழந்து நிற்கிறாள். அப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஒரு மாணவனும் வர மாட்டாள். ஆகையால் இந்த கற்பை சரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பா திருமணமே வேண்டாம் என்று மறுத்துரைத்து எனக்கு ஒரு அப்படி இருந்தும் இப்படி தப்பு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வாழ்வதே உனக்காக தான் இந்த திருமணம். அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கமா. உடைய கால்ல வீடு கேக்குறாங்க. கால்ல விழா இருமண்ணா நீ விழா நீங்க செய்த வேலை அமருங்கள். என்ன தாய் பக்கத்தை பார்க்கலாமா? எனக்கு தாய்க்கு தாயாவே இருக்குமா? ஆகவே அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சா அந்த அரண்மனைக்கு நீங்க சொந்தக்கார குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறா பாரு அவன். என் குடும்பம் குடும்பம் கலைந்தா சொல்றீங்க. அதுக்கெல்லாம் லாய்க்கு பட மாட்டேன். நீ அப்படியே பட்ட ஆள் நீ கிடையாது. 100 பொம்பளை கூட உண்மையால அடிச்சு வைக்கலாம். நீ வேஸ்ட் தெகிரிலடா. நீ அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. வேலையை பாருமா. நான் சின்ன சைடு வந்து தாய் முகமே எனக்கு எப்படி இருக்குதே தெரியும். தாய்க்கு தாயாவே இருந்து என் கூட இருமா. மகாராணி இருக்கலாமா நீங்க? ஐயோ நான் அதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். ஏன் அப்படி இல்லை? என்னுடைய தந்தை நீங்க எப்படி போய் நான் சொல்லலாம். அந்த ப்ரோ சொல்லுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ என்ன மாமாவா? ஆமா அந்த ப்ரோ தான் எனக்கு வைத்தார். சத்தியமான எடுத்து நான் ஜாயிட்டுல போறதானே ப்ரோ நான் ஒரு அண்ணன் விடா வச்சுக்கு நம்ம இந்த தவறு செஞ்சு என்ன இல்லம்மா அவர் தானா ஒரே நேரம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவத்து ஏன் கேட்கறீங்க கொடுமே அவரு கிழமை தேவையெல்லாம் சொல்லாத பையன் நாங்க
அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. இவங்களுக்கெல்லாம் நான் வந்து மேய்ச்சி போலப்பா இதெல்லாம். நோ உன் மக்கள் நான் இருக்கட்டும்பா. நான் ஒரு இடம் திருமணம் செய்யணும். உங்களுக்கு பின்காலத்துக்கு அவங்க ஒரு உதவியா இருப்பாங்க. ஆமாப்பா, எனக்காகவே. இதுக்கு மேற்பட்டு நீங்க அவங்களுக்காக தான் நீங்க இருக்கணும், எனக்காக இருக்க தேவையில்லை. சரிங்களா? போயிட்டு வரட்டுமா? பாய். அம்மா, என்னுடைய தாலியை ஒப்படைக்கிறோமா? பாத்துக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. நான் எல்லாரையும் நான் கட்டி காப்பாத்துறேன். நான் நீ காப்பாத்துறியா? சரி, நல்லதுமா. திருமணம் நடந்து விட்டது. இனி சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த மணிபுரி நாட்டு எல்லாரும் என்ன காப்பாத்துவா? கட்டி காப்பாத்துவேன். கட்டியா சிவுக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? சிவுக்கு வந்தா வாயில ஊத்துவோம். போட டாபரு கட்டி காப்பாத்து. நல்ல பையன், நீ நல்லா இருப்போம். இந்த வயசுலயே எனக்கு கல்யாணம் பண்ண இந்த ஆளு உசார ஆயிட்டாம்பா. நீ போடா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியுதா? நீ போ. தெரியாதா? நீ பய வண்டி ஓட்டினால ஒரு நேரத்துல சரியா ஜெய வச்சுட்டு அனுப்புறேன். இப்ப பிடிச்ச அனுப்ப, அப்புறம் உள்ள வரலாம். கல்யாணம் பண்ணா சேரும்னு சொல்லுவாங்க. போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு. சாரு ஐயா, மாமான்னு கூப்பிடலாமா? அதனால எதிர்பார்த்து மாமா என்ன ஆசீர்வாதம் பூர்வீகத்திலே செய்த புண்ணியம் எனக்கு நீ மனைவியாக வந்தது. சித்திர மாதத்து விசித்திர நிலவாகவும் வைகாசிலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகவும் ஆணி மாதத்து தாவணி போட்ட கனவாகவும் ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும் ஆவணி மாதத்து அற்புத நிலவாகவும் புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும் ஐப்பசியிலே ஐயம் என்று கூறக்கூடிய மலைத்துறையாகவும் கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிழாவுக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும் மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையர் அரசியாகவும் தை பிறந்தால் வழிவிளக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இறங்க ஆசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவும் பத்திரி மாதத்திலே பார்க்கின்ற போது எனக்கு கதியே நான் பூர்வீகத்திலே செய்த புண்ணியம் என்னை தாரு இது காவல்
அங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாங்க. சாரி, உன்னை நான் தொட்டு விட்டேன். இனிமேல் நான் எங்கேயோ ஐயோ தலையெழுத்தா எனக்குலாம் கேட கட்டி என்ன பாடுறது. ரொம்ப மிலிட்டரிக்கார நீ பாவத்தை. ஐயோ என்னடி கட்டி வச்சாங்களா, என்ன பண்ண போறோம் தெரியல. சரி கேவனை விட்டுடலாம். அப்புறம் தானே இந்த சாருடைய ஆட்டமே தொடங்க போகுது.